பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ மறுபடியும் ஏஐயில் வந்து தளபதி 69ல் கொண்டு வர போகிறாங்க. ரகு சார் பார்த்தாருன்னா வாவ் அப்படின்னு அவர் சொல்லணும். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். ஏன் மேம் இப்போலாம் லிரிக்ஸ் எழுதுறதில்ல? யாரும் கேட்கறது இல்லைங்க. ரொம்ப அருமையாக அந்த பாட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய டைரக்ஷன்லையும் ஒரு பாட்டாவது எழுதணும். அப்படிதான் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட போய் அத்ரங்கீரில் வந்து முரளி மோகா அப்படின்ற ஒரு பாட்டு எழுதினேன். பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ மறுபடியும் ஏஐயில் வந்து தளபதி 69ல் கொண்டு வர போகிறாங்க. ரகு சார் பார்த்தாருன்னா வாவ் அப்படின்னு அவர் சொல்லணும். அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறாங்க தாண்டி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டுறாப்புல ஃபேன் அப்படிங்கும்போது என்னை அறிந்தாலும் நடிச்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட பழகும் போதும் இந்த ஒரு எசன்ஸ் தான் அவர்கிட்ட. அவர் ஒரு ஸ்டார் மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கவே மாட்டார். கிரேட் மொமெண்ட்ஸ் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது. எனக்கு இதில் வந்து அப்படியே வந்து ரிஷியோட அவர் இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு அந்த டைம் இல்லை. அவர் அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்டு இருப்பார். தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வரலன்னா அவர் அதை ஹி கான்ட் டேக் இட். அந்த பர்ஃபார்மன்ஸ் சரியாக வரணுன்றதுக்காக ராத்திரி 9 மணி வரைக்கும் முடியலன்னா சாப்பிட மாட்டார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சரை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாள் ஜனவரி 26 மதியம் 12 மணிக்கு எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம், சென்னை. இண்டெக்ஸ் பார்க்கலாருக்கு வணக்கம். நான் ரிஜராத் அமௌன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மூவி டீம் கூட இருக்கோம்னா காதல் என்பது பொது உடைமை. ஸோ அந்த மூவி டீம் கூட தான் இருக்கோம். வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் சார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா. ஓகே சார். ஓகே மேம். ஸோ எல்லா ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ப்ளஸ் வந்து சாங்ஸும் கேட்டேன். ரொம்ப ப்ளசண்ட்டாக சொல்லப்போனால் வந்து ஒரு பயங்கர ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நம்ம பசங்களும் இப்போ அந்த மாதிரி படங்கள் தான் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா சில உங்கள் பார்த்து நீங்கள் பேசணும். உங்கள் பாத்தில் நடந்த சில ஃபோட்டோஸ் இதெல்லாம் நாங்கள் செக்மெண்ட்டாக எட்டு வந்திருக்கிறோம். அதை நான் காட்டுவேன். அந்த டயத்தில் என்ன மெமரிஸ் இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். ஹீரோயின் கிட்ட. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மீம் ஒன்று. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் விஜய் சிறுமஞ்சள் பற்றி ஜெய்பி. இத்தனைக்கு எங்கள் ஆஃபீஸோட அஃபிஷியல் பேஜில் போட்டிருக்கிறாங்க. சரி சொல்லுங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அந்த கேரக்டர்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் மெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு. மற்ற அந்த ஃபோட்டோன்னா மேக்கப் தான். இல்லை பட் அதுக்கு கொடுத்த ஒரு டெடிகேஷன் இருக்கு. ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ சிவப்பு பச்சையில் நான் பண்ண கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் இல்லை. இப்போ எனக்கா இருந்தாலும் அந்த கேரக்டர் கேட்கும் போது என்னால் ஈஸியாக வந்து ஐ குட் ரிலேட் டு தட் கேரக்டர். பட் எனக்கு ஜெய்பீமில் செங்கேனிங்கிற கேரக்டர் எனக்கு இருளார் கம்யூனிட்டி பற்றி அப்போ எனக்கு ஐ டிடன்ட் நோ. ஸோ எனக்கு அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. இருந்தும் நான் ஓகே சொல்லிட்டேன். அண்ட் தென் எங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருந்துச்சு. அவங்க கூட ஒரு 1 month நாங்கள் தங்குற மாதிரி தங்கி அவங்க கூட பழகி பேசி அவங்களில் இப்போ நான் வந்து அவங்களில் ஒரு ஆளாக மாறுற மாதிரி அப்படிதான் அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அப்படிதான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் வந்து டெய்லி அவங்க ஊருக்கு போய் அவங்க பண்ணுற வேலை எல்லாத்தையும் பண்ணி போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு வேட்டைக்கு போவாங்க. ஸோ அதில் விமன் என்ன பண்ணுறாங்களோ அந்த டியூட்டி தான் எனக்கு. அண்ட் மணிகண்டனுக்கு வந்து அவங்க நைட்டில் அது அங்கே இருக்கிற மென் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மணிகண்டன் பண்ணணும். அவங்களோட டெய்லி ருட்டீன்ஸ் அது எல்லாமே நாங்கள் ஒரு 1 month நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால தானாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகே ஏங்க, இது எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது சிம்பிளா நீங்க வாட்டுக்கு அதனால தானா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறீங்க. நான் நிறைய இன்டர்வியூஸ்ல அது சொல்லி இருக்கேன் ஜெய்பீம் ரிலீஸ் ஆன டைம்ல. சோ இப்போ மறுபடியும் அத பத்தி அவ்வளவு மட்டும் இல்ல, அவங்க அதுக்கு டப்பிங் பேசி இருக்கிறதும் அந்த மொழி பேசியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மேம் அதில் பிடிச்சிருவாங்க. ஏன்னா மேமுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே மேம், அடுத்து மேம்கே வந்துடுவோம். ஓகேங்களா?
கேள்விகளாயிரம். இது பார்த்தோன்னா என்ன மேம் தோணுச்சு? ஸோ இதை பற்றி ஏன்னா ஒரு ட்ராவல் இருக்குல்ல மேம் அங்கேருந்து இங்கே வரைக்கும், ஏன்னா சின்னதுலேருந்தே இருக்கிறீங்க நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். பட் இது உங்களுக்கு பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த ஷோ அப்படிங்கிறது. ஆமாங்க, ரொம்ப. ஏன்னா மக்களுடைய இஷ்யூஸை பற்றி பேசுனது, அதுவும் இல்லாமல் அது ஒரு லைவ் ப்ரோக்ராம் வேறு. அதில் நாம் கட்டு செகண்ட் டேக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம வி ஹாவ் டு பி ஆன் ஆர் டோஸ். ரொம்ப அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எது எடுத்திருந்தாலும் இல்லை வந்து ஒரு தண்ணி எவ்வளோ கண்டாமினேட்டடாக இருக்குது, இல்லைன்னா வந்து எல்லாமே அதை ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்ணுறோம், அன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நான் டக்குன்னு யாரும் எதுவுமே சொல்லலைன்னாலும், நமக்கு இனியர் இருந்தாலும் கூட எதுவும் சொல்லலைன்னாலும் எதிரே இருக்கிற ஆட்கள் வந்து மாற்றி பேசினாலும் கூட நான் மடக்கி பிடிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிய வேண்டி இருந்தது. அதனால என்னுடைய ஜென்ரல் நாலேஜ் நல்லா வளர்ந்துச்சு. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு 1-on-1 இந்த மாதிரி இதுலெல்லாம் கரெக்டாக ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் நம்ம எப்படி இதை கொண்டு போகிறது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதில் மிகப்பெரிய ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான டைம் அந்த டைமில். அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் விருமாண்டி நான் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு விதத்தில் வந்து அந்த விருமாண்டி கேரக்டர் எனக்கு ஒரு ரொம்ப ட்ரைனிங் மாதிரி இருந்தது. கேள்விகளாயிரம் ப்ரோக்ராம் பண்ணது அப்படியே நான் போய், ஏன்னா விருமாண்டி வந்து லைவ் சவுண்டு, சிங் சவுண்ட். அப்போ அங்கே வந்து நமக்கு வாய்ஸ் ரொம்ப சின்ன வயசில் நான் சிங் சவுண்ட் பண்ணியிருந்தாலும் கூட நடுவில் ஃபுல்லாக டப்பிங் நான் ஏற்றிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கேள்விகளாயிரம் பண்ணிவிட்டு நான் விருமாண்டி பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சூப்பர் மேம். ஏன்னா அதான் எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவாப்புல, வடை சாப்பிட்டுட்டு ஒரு கவர் இருக்கும், அதை படித்தா கூட உனக்கு வந்து அது ஒரு கட்டத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிம்பாப்புல. அது மாதிரி ஸோ ஹோஸ்ட்டு இங்கே விருமாண்டி படத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது பார்க்கும்போதே ஆச்சு மேம். ஸோ அடுத்து ஒரு ஃபோட்டோ എന്തോ ഇഷ്യൂ എന്ന് പറഞ്ഞു അവിടുത്തെ. லென்ஸா சேம் ஃபோட்டோ உங்களுக்கு இருக்கு பிரதர்? இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இதில் இருக்கிற மெமரிஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம். ஏன்னா நான் ஒரு நடிகனாக ஆகணும்னு வந்தால் டைரக்ஷன் அப்படின்றது நான் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இது நான் முதல்ல ஃபஸ்ட்டு எனக்காக எழுதி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்ச ஒரு படம். பேசிக்கலி வெரி நாஸ்டாலஜிக். இதுல தான் எல்லாமே ஆரம்பிச்சு. இது பண்ணதுனால தான் இப்போ நம்ம உட்காந்து இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த படமுமே அந்த படம் முடிஞ்ச உடனே நான் பண்ண வேண்டிய படம். ஆக்சுவலாக லென்ஸ் முடிஞ்ச உடனே நான் லென்ஸ் முடிஞ்ச உடனே நான் எழுதின கதை 2017-18 வர வேண்டிய படம். அது எல்லாமே அப்போ நல்லபடியாக போயிருந்தது. ஓகே, என்ன அந்த கேப்புக்கு காரணம் என்ன சார்? ஒன்று கரோனா. ஏன்னா அதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக இது மஸ்கிட்டோ ஃபிலாசபின்னு ஒன்று பண்ணேன். ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். அப்புறம் தலைக்கூத்தல் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்குள்ள கரோனா, இந்த லாக்டவுன் வந்து 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ அது டிலே ஐ திங்க் அதனால தான். சார் அஜித் சார் கூட, ஏன்னா அஜித் சார் பற்றி நான் ஒரு வார்த்தைகள் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு வேர்டு தான் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேன் பேஸை தக்க வச்சுக்கிறது தான் ஒரு மேட்டர்னு சொல்லுவாங்க. பட் அந்த அவர்கிட்ட போய் வந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாப்புல, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறாங்க தாண்டி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டுறாப்புல ஃபேன். அப்படிங்கும்போது இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது? இல்லை, அது அவரோட பர்சனாலிட்டியை தான் காட்டுது. ஆக்சுவலாக நான் அவர் கூட என்னை அறிந்தாலும் நடிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட பழகும் போதும் இந்த ஒரு எசன்ஸ் தான் அவர்கிட்ட. அவர் ஒரு ஸ்டார் மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கவே மாட்டார் ஆக்சுவலாக. பிகாஸ் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் நான் வந்து ரொம்ப தூரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். மீன்ஸ் அந்த ரோலுக்கு நாங்கள் வேற ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், அவரை சேர் போட்டு வேற எங்கேயும் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் அவர் கூட ஒரு சீன் நடிச்சிருந்தேன். ஸோ சேர் போட்டு அவர் திரும்பிட்டு என்னை பார்த்துட்டாரு. என்னை பார்த்து அவர் என்னை கூப்பிடுறாரு. ஆனால் அவர் என்ன கூப்பிட்றாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் சரி வேற யாரையோ கூப்பிட்றாரு அப்படி இப்படின்னு. அப்போ அவர் யார்கிட்ட சொன்னார், சொல்லிட்டு அவனை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் போனேன், போயிட்டு பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு திருப்பியும் நேற்று எடுத்த சீனை பற்றி எல்லாம் பேசினார். கொஞ்ச நேரம் என்னோட வீடு ஃபேமிலி அதை பற்றியெல்லாம் கேட்டார். ஸோ அவர் ஜென்ரலி இயல்பாகவே அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறார். தான் இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பார். லைக் ஐ திங்க்ஸ். யா, சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப அடுத்து ஒன்று உங்களுக்கு தான் இப்போ கடைசியாக. ஓகே. இல்லை, இது வந்து எதேர்ச்சியாக ஆக்சுவலாக நான் என்னோட இப்போ ரீசெண்டாக சீக்ரெட்னு ஒரு படம் பண்ணேன் மலையாளத்தில்.
ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் வந்து மம்முட்டி சார் தான் பண்ணார். ஸோ அந்த டைமில் மம்முட்டி சார் வந்து கௌதம் மேனன் சாரோட படத்தோட ஷூட்டில் இருந்தார். ஸோ ஆக்சுவலாக ஜிவிஎம் சாரும் அங்கே இருந்தாங்க அந்த லான்ச் ஃபங்க்ஷனில். ஹீ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அப்போ நாங்கள் அங்கே பேசிக்கிட்டோம். அப்போ அவர் சொன்னார், நான் ஹிருதயம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ நோ யூ அப்படின்னாரு. ஸோ ஓகே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐ ஹவ் சீன் யுவர் மூவிஸ் அப்படின்னாரு. ஸோ ஹிருதயம் கார்கி ரெண்டுமே அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது ஜஸ்ட் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா ஆக்சுவலாக அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் வந்து அந்த படத்தில் டொமினிக்குங்கிற படம், டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் இப்போ தான் நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஜிவிஎம் சார் எழுதும்போது டயலாக்ஸ் அவர் தமிழில் தான் எழுதியிருந்தார். அப்புறமா தான் மலையாளத்தில் வந்துட்டு ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்போது இடையில 1-2 வாட்டி டயலாக்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டார், இது வந்து மலையாளத்தில் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்னோட நம்பர்லாம் எடுத்துக்கிட்டாரு. நான் இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதாவது டவுட் நான் ஒன்றை தான் கால் பண்ண அப்படின்னு. கண்டிப்பாக கால் பண்ணுங்க சார். பை தி வே, நான் ஆக்டர் கூட டிரான்ஸ்லேட்டர் மட்டும் இல்லை அப்படின்னு. ஐ நோ யூ மேன், ஐ நோ யுவர் ஃபிலிம்ஸ், ஐ ஹவ் சீன் யூ அப்படின்னு. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். கடைசியாக ஒரு 2 கேள்வி மேம். இது உங்ககிட்ட தான், இந்த 2மே உங்ககிட்ட தான் நான் த்ரோ பண்ணலான்னு இருக்கிறேன் நான். முதல்ல வந்து, ஏன் மேம் இப்போலாம் லிரிக்ஸ் எழுதுறதில்ல? யாரும் கேட்க ரொம்ப அருமையாக அந்த பாட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே. ஏன் மேம் எழுதுறதில்ல? நான் கேட்கணும் இல்லையா? முதல்ல வந்து டைரக்டர்ஸ் கேட்கணும், இல்லைன்னா வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விதமாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய தொழில் வந்து நடிப்பு, இயக்குவது அப்படின்றது. அதுக்கு மேலே போனேன்னா வந்து சில படங்களுக்கு கேட்டாங்கன்னா டப்பிங் பண்ணுவேன். லிரிக்ஸ் எழுதுறது என்னுடைய தொழில் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக பண்ணது, அவ்வளோதான். நான் ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எழுத பழகினேன் நான். என்னுடைய இந்த ஒரு உணர்ச்சிகள் எல்லாம் எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு எழுதுறதுக்கு வந்த போது. அப்போ இதுவே தொழில்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதுவே நம்பி இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிற போது வந்து நான் அங்கே போய் நின்றக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதை மீறி வந்து சில பேர் என்னை வந்து கேட்பாங்க, நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயம் இது எனக்கு. அப்படி வந்து கேட்டாங்கன்னா நான் எழுதி கொடுப்பேன். ஆனால் நானாக யாருக்கிட்டேயுமே போய், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய டைரக்ஷன்லேயும் ஒரு பாட்டாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன். அப்போ வந்து அவர் கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தினுடைய டப்பிங்கில் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு எனக்கு. அத்ரங்கீரில் வந்து அதில் வந்து முரளி மோகா அப்படின்ற ஒரு பாட்டு எழுதினேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். எல்லாருடைய டைரெக்ஷன்லேயும், எல்லாருடைய மியூசிக் டைரெக்ஷன்லேயும் ஒரு பாட்டு எழுதுவேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எழுதுவீங்க மேம். ஸோ ஓகே மேம், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், ஒரு பிக் காட்டுறேன். அது பார்த்துட்டு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் மேம். ஓகேவா? வாங்க வாங்க. கடைசியில் காதல் என்பது புது உடைமை. ட்ரைனிங், அதுதான் உங்களுக்கு ட்ரைனிங். என்ன இது கேட்டாங்களா ஆல்ரெடி? இல்லை இல்லை இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு ரிஷியோடைய ஃபோட்டோ எடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். அவனுக்கு வந்து 5 மாதம். அது வரைக்கும் வந்து ரகு ரொம்ப ஐயோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவர் ஃபோட்டோவே எடுக்க விடலை. அப்புறமா வந்து இது ஆனந்த விகடனுடைய, அவள் விகடனுடைய ஃபஸ்ட் எடிஷன். அவங்க ஸ்டார்டிங்கே எங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸோடு தான் ஆரம்பித்தாங்க. அப்போது அது நாங்கள் 3 பேரும் உட்காந்து, அப்போது நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ நிறைய எடுத்திருக்கோம், வெளியே யாரையுமே எடுக்க விட்டதில்லை. ஆக்சுவலாக ரிஷியை வந்து நாங்கள் ஒரு மாதத்துலேருந்தே ஃபோட்டோவும் வீடியோவும் நிறைய பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேரும் இருக்கிறதெல்லாம் நான் தான் அதில் ஃபோட்டோகிராஃபர், வீட்டு ஃபோட்டோகிராஃபர் நான் தான். அந்த மாதிரி கிரேட் மொமெண்ட்ஸ் இருக்கும் அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது. எனக்கு இதில் வந்து அப்படியே வந்து ரிஷியோடு அவர் இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு அந்த டைம். இல்லை, அவர் அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்ருப்பார், விட்டுட்டு போகவே மாட்டார். அந்த நேரத்தில் தான் வந்து தில்சே படத்தில் பாட்டு வந்தது இல்லையா, உயிரே படத்தில் பாட்டு, அந்த பாட்டு வந்து எனக்காக தாண்டா எழுதினார் அது அப்படின்னு. இந்த 6 அடி உயரத்தை அபகரித்தாய், உன் காலடியில் என்னை பணிய வைத்தாய் அப்படின்றது இருக்கும்ல, அவர் அக்கா சொல்லுவார் ரிஷிக்கிட்ட, சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த காலகட்டம். சூப்பர் மேம், செம்ம. எனக்கு என்னென்னா ரகுவரன் சார் பற்றி என்னென்னா அவ்வளோ ஹீரோயிக்காக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸே செம்மையாக இருக்கும். நாங்கள் ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஹீரோ இந்த
அவரை விட்டுறியா இங்கே பாரியா மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரகுவரன் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், எனக்கு இந்த படம் போட்டாலும் சரி நான் இப்பயும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது என்ன சொல்லிங்களா? கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற ஒரு படம். சாதாரணமாக வந்து நிறைய பேர் அதை தாண்டி அதை சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரகு சார் கிட்ட இருக்கிற அந்த ஆர்டிஸ்டினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபாசில் சாருடைய டைரெக்ஷனில் அதில் என்னென்னா இவர் வந்துக்கிட்டே இருப்பார், ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒருவேளை இவர் தான் வில்லனோ அப்படின்ற மாதிரியான சில ஷார்ட்ஸ் அப்படி தோண வைக்கும். சும்மா அவர் அப்படி போகிறத பார்க்கும்போதே வந்து இவர் அதுக்கப்புறம் அவங்க இறந்துருவாங்க. இல்லை இது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நல்லவர் படத்தில், வில்லன் கிடையாது அந்த படத்தில். பட் திரும்பி பார்க்கும்போது நம்ம வந்து இல்லைப்பா இது ரொம்ப இன்னசென்ட்டாக தானே பார்த்துருக்காரு. ஸோ நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதை பொருத்தி பார்க்கும்போது அதுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அவர் ஃபேஸில். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து அந்த கஷ்டமான ஒரு இடத்த அவர் தொட்டிருந்தார். பட் அதிகமாக யாருமே கவனிக்காத ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ மறுபடியும் ஏஐயில் வந்து தளபதி 69 கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேப்டன் சார் கோட்டில் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். தளபதி 69 ரகுவரன் சார் இருக்கிறாரா? இல்லையே, எனக்கு தெரியும் அப்படின்னு நியூஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆனிச்சு. உங்ககிட்ட யாராச்சும் சொன்னாங்களா? இல்லையே, அப்படி யாருமே சொல்லலையே. ஏன்னா கேட்டா எங்களை தான் கேட்கணும், என்ன இல்லை ரிஷியை கேட்கணும், முதல்ல அவனை தான் கேட்கணும். பட் அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட. பட் இல்லை, ஏன்னா அது வந்து சரியா பண்ணக்கூடியவங்க அப்படின்றவங்க தான் கரெக்டா பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஹி வாஸ் அ வெரி 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 ப்ரொடெக்டிவ் ஆக்டராக இருந்தார். தன்னைத்தானே வந்து ஆஸ் அன் ஆக்டர் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வரலன்னா அவர் அதை ஹி கான்ட் டேக் இட். அந்த மாதிரியான ஒரு பர்சன், அந்த மாதிரியான ஒரு ஆக்டர். அந்த பர்ஃபார்மன்ஸ் சரியாக வரணுன்றதுக்காக ஒரு காலையில் ஒரு சீன் ஆரம்பித்தாங்கன்னா அது ராத்திரி 9 மணி வரைக்கும் முடியலன்னா சாப்பிட மாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷன் இருக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மர் வந்து சாப்பிட்டுட்டா நான் சொல்ல என்னங்க எல்லாரும் போய் சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்டா ஒரு மாதிரி மண்ணு தின்ன பாம்பு மாதிரி ஆயிடுவேன். அப்போ வந்து மாறும் என்னுடைய டோட்டலாக அது மாறும் எனக்கு. அதனால டீ குடிச்சிட்டு அதோடயே இருப்பார் அவர். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அப்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸை புதுசாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவர் அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அது ஒன்று தான். நான் வந்து இட்ஸ் நாட் ஆஸ் இஸ் ஃபேமிலி மெம்பர் அப்படின்றத விட ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட் ஹூ நியூ ஹிம், இல்லை பக்கத்தில் இருந்து அவருடைய ப்ரிப்பரேஷனை பார்த்து அதுக்கான டெடிகேஷனையும் தன்னைத்தானே எவ்வளோ வருத்துக்கிட்டாரு ஒவ்வொரு கேரக்டருக்காகவும் அப்படின்னு பார்த்ததுனால அது ரொம்ப தெரிஞ்சது நான். அப்படின்றதுனால நான் வந்து அந்த ரிக்வெஸ்ட் வைப்பேன். யார் பண்ணாலும் ரகு சார் பார்த்தாருன்னா வாவ் அப்படின்னு அவர் சொல்லணும், தவிர ஐயோ ஏன் என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு பண்ணக்கூடாது யாருமே. அது ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே. கண்டிப்பாக. இஃப் எனிபடி இஸ் ட்ரைங் டு டூ தட்னா யூ ஷுட் நாட். கண்டிப்பாக. ஸோ அதுதானே ஒரு கலைஞனுக்கும் ஒரு கலைக்கும் கொடுக்குற ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சூப்பர். எனக்கு என்னன்னா சிவாஜி சார் எல்லாம் நம்ம கொண்டு வந்தால் நம்ம வந்து ரொம்ப பயமாக இருக்கும்ல நமக்கு, எப்படி அவரை வந்து ஐயோ அப்படின்னு. ஸோ யூ ஷுட் be very careful at that point of time. கண்டிப்பாக மேம். ஸோ அதான் தளபதி 69 அப்படி ஒரு வேளை வர்றதா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கலாம். அது கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஷுவர் மேம், கண்டிப்பாக மேம். ஸோ ரொம்ப அருமையாக பேசுனீங்க. எனக்கு என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் காதல் என்பது பொது உடமையும் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியுது உங்கள் இன்டர்வியூவில். இதில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த பக்கமும் மைண்ட் போகாது. இது என்ன, ஓ இவங்க வந்துட்டாங்களா, அப்போ என்ன இவங்க அப்படின்ற மாதிரியே போகிற மாதிரியாக இருக்கும். இதில் வந்து தீபா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் எண்டிங் இருக்குது இந்த படத்தில். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன் இருக்குது. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்களோடையும் லிஜோ மோளோடையும் நல்ல சீக்வன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து வினீத் இஸ் done a very கம்பேக் சொல்லலாம்.
அவருடைய பெர்ஃபார்மன்ஸே வந்து நம்ம வினித் சார்னா ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வேற இடத்துல இருந்து இந்த கேரக்டர் அவர் அணுகியிருக்காரு. அவர் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது, அவரை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. கண்டிப்பாக வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு பொண்ணு பிறந்தா இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஆப்டா அந்த casting அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகான ஒரு காஸ்டிங், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அது. அதே மாதிரி வந்து லைக் மியூசிக் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தபோது. மியூசிக் ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது. உத்ரா உன்னிகிருஷ்ணன் ஒரு பாட்டு அழகாக பாடியிருக்காவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த படத்துலையே நம்ம மிகப்பெரிய ஒரு உரையாடலை துவங்கி வைக்கிற ஒரு படம். பட் ஆஸ் அ மூவி இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி ஃபார் மீ ஆல்சோ. இது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுடுங்க. ஆஸ் அ மூவி இட்ஸ் அ நைஸ் மூவி டு வாட்ச், இன்ட்ரெஸ்டிங் மூவி டு வாட்ச். ஸோ காதல் பற்றி வேற. ஸோ 14th February அன்னைக்கு காதல், ஆமா சொல்ல வேண்டாம், அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆனா சொல்லாத காதல் மரியாதையா இருக்கும். அது காதலுக்கு மரியாதை, சொல்லாத காதல். எஸ். ஸோ மொத்த பேருமே 14th February ஏதாச்சும் புக் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலியோட போனாலும் ஓகே, கப்புள்ஸோட போனாலும் ஓகே, ஆனால் நீங்கள் காதல் என்பது பொது உடைமையை நீங்கள் போயிருங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ். தேங்க்யூ வர்றீங்க. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சரை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாள் January 26 மதியம் 12 மணிக்கு LA ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம், சென்னை.